கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 14ஆம் தேதி சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் மேல பயங்கரவாதிகள் கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதல்னால 44 சோல்ஜர்ஸ் உயிரிழந்துட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தீவிரவாதத்தின் மேல இந்தியா பயங்கர கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாம் வீரமரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸ்க்காக அஞ்சலி செலுத்திட்டு அதே மாதிரி பயங்கரவாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில பிரபலங்களும் சரி அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் மூலியமா அவங்களுடைய அனுதாபங்களையும் பயங்கரவாதத்துக்கு எதிரான குரல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையில இந்திய கிரிக்கெட் வீரரான விராட் கோலி இப்ப ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் கடுமையான கோபத்தையும் வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஆர்மி வீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எதிர்பாரா விதமான இந்த தாக்குதல் மூலியமா பாகிஸ்தான் நம்மளை சீண்டி பாக்குறாங்க. இதை செயல்படுத்தின பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை மையமா வச்சு வேலை செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இந்திய ராணுவம் 3 பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இது பத்தாது, தீவிரவாதிகளோட வேற இருக்கணும், மொத்த தீவிரவாத கூட்டத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்தியா அப்படின்னு வரும்பொழுதுதான் அவங்க ரொம்ப கோபத்தோடையும் ரொம்ப அக்ரெசிவாவும் விளையாடுவாங்க. என்னதான் அவங்க அவ்வளவு கோபமா விளையாண்டாலும் இந்தியா ரொம்ப பொறுமையா இருந்து எல்லா மேட்ச்லயுமே வின் பண்ணி இருக்கு. பாகிஸ்தானால நம்மள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற வேர்ல்டு கப்ல கண்டிப்பா பாகிஸ்தானோட மோதுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி மேட்சஸ்ல இந்தியா எப்பயுமே விட்டு கொடுக்காது. வழக்கம் போல பாகிஸ்தானுக்கு தேவையான பதிலடியை நாங்க கண்டிப்பா கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு விராட் கோலி. விராட் கோலியோட இந்த ஆதங்கத்தையும் அவருடைய கடுமையான கோபத்தையும் பார்த்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கமும் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானை விடவே கூடாது, எந்த வகையிலையும் எந்த மேட்ச்லயுமே அவங்கள கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய பேர் அவருக்கு ரிப்ளை கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அனில் அம்பானிக்கு 3 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆர்காம் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார் அனில் அம்பானி. இதனுடைய கம்யூனிகேஷன் மற்றும் மொபைல் சேவைகளை எரிக்சன் இந்தியா மூலியமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல எரிக்சன் இந்தியாவுக்கு 1500 கோடி வரைக்கும் பெண்டிங் வச்சிருக்காரு. இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க எரிக்சன் இந்தியா. அப்போ 550 கோடி மொத்தமா கொடுக்கணும், அதுவும் டிசம்பர் 15 2018 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்துல எரிக்சன் இந்தியா மறுபடியும் கோர்ட் அவமதிப்பு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனில் அம்பானி அதையும் கொடுக்காம எரிக்சன் இந்தியா இப்ப கோர்ட் அவமதிப்பு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து அனில் அம்பானிக்கு 3 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 453 கோடி ரூபாய் இன்னும் 4 வாரத்துல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அபராதமா 1 கோடி எக்ஸ்ட்ராவும் வரும். அதே நேரத்துல எக்ஸ்ட்ரா 1 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சிஆர்பிஎஃப் மேல நடந்த தாக்குதலை தொடர்ந்து விராட் கோலி அவருடைய கடுமையான கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாரு. அதே மாதிரி அனில் அம்பானிக்கு இப்ப 3 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.